ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்னிங் சென்டர். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிசிஎஸ் என்கியூடி 2025 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் தேவையா? தென் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ண இந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நான் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த ஜாபோட எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எப்படி இதை அப்ளை பண்ணுற மெத்தட் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் டிசிஎஸ் என்கியூடி? டிசிஎஸ் என்கியூடினா என்ன? அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் டிசிஎஸ்லேருந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு நேஷ்னல் லெவல் குவாலிஃபை டெஸ்ட் தான் இது. இது உங்கள் வெர்பல் ஆப்டிடியூட், ரீசனிங், கோடிங் ஸ்கில்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணுறது. இதில் எடுக்கிற ஸ்கோர் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வரை வேலிடு. நீங்கள் இந்த ஸ்கோரை வச்சு டிசிஎஸ் மட்டும் இல்லை 100+ டாப் கம்பெனிஸ்க்கு இந்த அப்ளை பண்ண முடியும். ஹூ கேன் அப்ளை? இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும்னு பார்க்கலாம். எனி ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், இதில் யூஜி, பிஜி, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். பாஸ் அவுட் இயர்ஸ் 2018 to 2026 வர பாஸ் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நோ ஏஜ் லிமிட், எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நோ மினிமம் மார்க்ஸ், மினிமம் மார்க் ரிக்யர்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப் டு 2 இயர்ஸ் வரை ஓகே. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் எலிஜிபிள் தான். டைப்ஸ் ஆஃப் டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட். என்கியூடியில் 4 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. காக்னிட்டிவ் ஸ்கில் டெஸ்ட், இது வந்து கம்பல்சரி. இதில் ஆப்டிடியூட், ரீசனிங் மாதிரி இருக்கும். அடுத்து சப்ஜெக்ட் என்கியூடி, இது வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக். ஐடி, ஃபினான்ஸ், இன்ஜினியரிங் மாதிரி டொமைன் ஸ்பெசிஃபிக்காக இந்த கேள்விகள் வரும். இண்டஸ்ட்ரி என்கியூடி, பேங்கிங், ஐடி, மேனுஃபேக்சரிங் சம்மந்தமாக உங்களுக்கு கேள்விகள் வரும். ப்ரோக்ராமிங் என்கியூடி, லாஜிக் அண்ட் கோடிங், அதாவது பேசிக் உங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தால் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதில் வந்து காக்னிட்டிவ் டெஸ்ட் மட்டும் ஃப்ரீ, வேறு எல்லாம் நீங்கள் பெய்ட் பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்னா, வெர்பல் எபிலிட்டியில் உங்களுக்கு 25 நிமிட்ஸ் கொடுப்பாங்க. ரீசனிங் ஒரு 25 மினிட்ஸ், நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 25 மினிட்ஸ், ப்ரோக்ராமிங்னா 60 மினிட்ஸ், ஆப்ஷனல் தான் அது. நீங்கள் ஹோமில் இருந்து எக்ஸாம் எழுதலாம், இல்லை டெஸ்ட் சென்டர்லையும் எக்ஸாம் எழுதலாம். சாய்ஸ் உங்களுக்கு தான், நீங்கள் என்ன வேணால் செலக்ட் பண்ணலாம். இல்லை ஹவு டு அப்ளை? இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் இந்த வீடியோ கீழே லிங்கை கிளிக் பண்ணி, டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி ஏர்னிங் சென்டர் வெப்சைட்டுக்கு போவோம். அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாட்டம் வந்தீங்க, ரெஜிஸ்டர்னு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டிசிஎஸ் அஃபிஷியல் வெப்சைட்டை உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதில் போய் நீங்கள் அடுத்து நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் டெஸ்ட் டைப் கொடுங்க. அண்ட் எனக்கு மோட் ஆஃப் டெஸ்ட் மேக் பேமெண்ட். நீங்கள் பேமெண்ட் ரிக்வயர்மெண்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடு. அடுத்தவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். ஆஃப்டர் த எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் என்ன நடக்குன்னா, உங்கள் ஸ்கோர் கார்டு வந்து 2 வருஷம் வரை வேலிடு. டிசிஎஸ் ஐஓஎன் ஜாப் போர்ட்டலில் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். கம்பெனி வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணி நீங்கள் ஜாபுக்கு ப்ளேஸ் பண்ணுவாங்க உங்களை. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னா, நீங்கள் டெய்லி 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நீங்கள் யூடியூப்பில் நிறைய இதை பற்றி வீடியோ இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் பேசிக் கோடிங் நீங்கள் எக்ஸாம் எழுதுனா கோடிங் ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கிடுங்க. கோடிங் எப்படி கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபைனல் வேர்ட்ஸ். டிசிஎஸ் என்கியூடி 25 வந்து இது கிரேட் கரியர். உங்கள் ட்ரீம் ஜாபுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதான். நீங்கள் லாஸ்ட் டேட் அப்ளை வந்து April 30, இன்னும் 9 days தான் இருக்குது. சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாமுக்கும் நீங்கள் ரொம்ப நாள் இல்லை, May 12 எக்ஸாமு. நீங்கள் ஏர்னிங் சென்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே போல் உங்களுக்கு பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.